தேசிய அளவில் ஏற்பட்டிருக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஹோட்டல்கள் மூடப்படுவதால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஹோட்டல்களில் இனி உணவுப் பொருட்களின் விலை உயரும் என்ற அச்சமும் மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இந்தியாவை பொறுத்தவரை ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் போர் நேற்று வரை ஒரு சர்வதேச செய்தியாகவும் அது அவர்களுக்கு இடையிலான பிரச்சனையாகவும் தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் போடும் ஒவ்வொரு குண்டும் இந்திய மக்களை நேரடியாக பாதிக்க தொடங்கி இருக்கிறது. எப்படியெனில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலுக்கு பதிலடியாக தங்கள் மீது தாக்குதல் நடத்த அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு இடமளித்த அண்டை நாடுகள் மீது தாக்குதல் நடத்தி வரும் ஈரான் கடந்த வாரம் ஹார்முஸ் நீரிணையை மூடியது. இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாகத்தான் உலக நாடுகளுக்கு 20% கச்சா எண்ணெய் மற்றும் 30% LNG எரிவாயு ஏற்றுமதி நடக்கிறது. குறிப்பாக இந்தியா, சீனா உள்ளிட்ட பெரும்பாலான ஆசிய நாடுகள் அதிக அளவிலான கச்சா எண்ணெயை ஹார்முஸ் நீரிணை வழியாகத்தான் இறக்குமதி செய்கின்றன. எனவே ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதால் இந்தியாவில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும், விலைவாசி உயரும், மக்கள் கடும் பாதிப்புக்குள்ளாவார்கள் என்று எச்சரிக்கைகள் எழுந்தன. இருப்பினும் நம்மிடம் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக மத்திய அரசு தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகின. ஆனால் அதற்கு நேரெதிராக இன்று சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டால் பெங்களூருவில் ஹோட்டல்கள் சங்கம் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கின்றனர். அதேபோல் இந்தியன் ஆயில் நிறுவனம் வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறது. மேலும் இண்டேன், பாரத் பெட்ரோலியம் போன்ற நிறுவனங்கள் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றன. அதே வேளையில் தமிழ்நாட்டில் 3 வாரங்களுக்கு தேவையான வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர் கையிருப்பு உள்ளதாக மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. இருப்பினும் வணிக பயன்பாட்டுக்கான எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பெங்களூரு, சென்னை போன்ற பெருநகரங்களில் ஹோட்டல்கள் மூடப்படும் சூழல் உருவாகி இருப்பதால் வேலைக்கு செல்லும் மக்கள் நேரடியாக பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்வி நிலையங்கள், மருத்துவமனைகளில் உள்ள உணவகங்களுக்கு சிலிண்டர் விநியோக தட்டுப்பாடு ஏற்பட்டு நோயாளிகள், மாணவர்கள் கடும் பாதிப்புக்குள்ளாவார்கள். இந்த நெருக்கடியான சூழலில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தை மத்திய அரசு அமல்படுத்தி இருக்கிறது. இதை மீறி சிலிண்டர் பதுக்கல், கள்ளச்சந்தையில் விற்றல் போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது அபராதம், சிறை என கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்திருக்கிறது. கூடவே எரிவாயு சிலிண்டர் உற்பத்தியை அதிகரிக்குமாறு எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.